வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து சாதாரண ரெசிபிமா பழத்தை வச்சு மைதா மாவு கோதுமை மாவு வச்சு பண்ண போகிறோமா. அதில் 1 கப்பு பவுலு கோதுமை மாவு, 1 கப்பு மைதா மாவு, அரை கப்பு தேங்காய், அது கூட ஏலஞ்சுக்கு இத்தனி சோடாப்பு போட்டுக்கோங்கம்மா. தேவைக்கேற்ப உங்களுக்கு சீனியை போட்டுக்கோங்கம்மா. போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் விரவிடுங்கம்மா. நல்லா விரவி ஒரு வானலியில் நெய்யை விடுங்கம்மா. நெய்யை விட்டு அதில் இந்த விரவி வச்சுருக்க மாவை தட்டுங்கம்மா. மாவை தட்டி தண்ணி ஊற்றி நல்ல உருண்டை பதத்துக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா. இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுமா, பிள்ளைகளுக்கெலாம் கொடுக்கலாம். பாருங்கம்மா, நல்லா வதக்குங்கம்மா. வதக்கி நல்லா உருண்டை பதத்துக்கு வரும்போது நல்லா வதக்குங்கம்மா. அதுக்கடுத்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் பழத்தை அடித்து வச்சுருக்கோம். அடித்து வச்சுருக்க போட்டு அதையும் போட்டு நல்லா கிளறுங்கம்மா. அது வந்து அடி பிடிக்காத அவ்வளவுக்கு கவனமாக நல்லா விரவுங்கம்மா. விரவி நல்ல உருண்டை பதத்துக்கு, சப்பாத்தி உருண்டை பதத்துக்கு வரும்போது நல்ல விரவி பாருங்கள். இப்போ பாருங்கள், அதே மாதிரி வந்துட்டுமா. அப்புறமேலு ஒரு பணியாரக்கல்லை போட்டு அதில் வந்து நெய்யை ஊற்றுங்கம்மா. எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தோம்னா எண்ணெய் நிறையா ஆகும். இது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்குமா. நெய்யை ஊற்றி செய்கிறதுனால உருட்டி வச்சுருக்கிறத பணியாரக்கல்லில் போடுங்கம்மா. எல்லாத்தையும் போட்டுட்டு நல்ல பாதி வெக்காடு வெந்தவுடனே பிரட்டி விடுங்கம்மா. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நல்லா வெந்திருக்குமா. பாதி வெக்காடு வந்துட்டு பாருங்கள். வெந்தி வந்ததை பிரட்டி போட்டுருங்கம்மா. பிரட்டி போட்டு நல்லா வேக விடுங்கம்மா. இப்போ வேக விட்டு எடுத்துடலாமா. இதை வந்து சூடாக எடுக்காதீங்க, எடுத்து சாப்பிடாதீங்க. வேகாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆற விட்டு எடுத்து சாப்பிடுங்கம்மா. மக்களே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. வாங்கம்மா, சாப்பிட்லாம். ருசியான சுவையான பணியாரம் ரெடி ஆகிட்டுமா.